இப்போ தம்பி மட்டும் இல்லை, வேற ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தாலோ அஜித் வந்திருந்தாலோ எல்லா நடிகரையும் திரையிலே 30 வருஷம் பார்த்த ஒருவரை தரையில் முத பார்க்கும்போது ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கள் ஊரில் அழகர் வரும்போது இதை விட பெரிய கூட்டம் வரும். இங்கே ஒரு தூய மரபணு உள்ள ஒரு கூட்டம் இருக்கு. அது எப்பவுமே அநீதியை எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ அண்ணன்ட்ட கொடுத்துட்டின்னு வச்சுக்க, நீ தான் எனக்கிட்ட கெஞ்சணும். ஏன்னா அவ்வளவு சேட்டக்காரன் நான். நீ என்னை மீறி ஜிஎஸ்டி கட்டினா அங்கே மின்சார துண்டிச்சு உரிமத்தை ரத்து பண்ணி விட்டுருவேன் உங்க கடைக்கு. நீ என்னை கேட்காம நீங்க அங்க கொடுக்குற, இங்க வா. உன் நாட்டில் ஒரு மருத்துவமானவனை தேர்வு செய்ய தகுதியற்ற நீ நாட்டின் தலைவனை தேர்வு செய்ய தேர்தல் வச்சு சரியான தலைவனை தேர்வு செய்வேன் நான் எப்படி நம்புறது? வணக்கம், என் பேர் சரவணன். 15 காலமாக தமிழர்கள் பற்றியும் தமிழ் தேசியத்தை பற்றியும் தமிழ்நாட்டில் உள்ள மூலை முடுக்கு வரைக்கும் உங்களோட கொள்கையை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உங்கள் தம்பி தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு எங்கு சென்றாலும் ஆரவாரத்துடன் கூட்டமும் மகிழ்ச்சியாக அவர் போய் பார்க்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை நான் பெருமையாக தான் கருதுகிறேன். தம்பிக்கு இந்த மாதிரி கூட்டம் வரும், எல்லாரும் வரவேற்பாங்கங்கிறது தெரிஞ்சது தான். இப்போ தம்பி மட்டும் இல்லை, வேற ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தாலோ அஜித் வந்திருந்தாலோ எல்லா நடிகரையும் திரையிலே 30 வருஷம் பார்த்த ஒருவரை தரையில் முத பார்க்கும்போது ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு புரியுதா? வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கள் ஊரில் அழகர் வரும்போது இதை விட பெரிய கூட்டம் வரும். அதை அதாவது பண்ண முடியாது. ஏன்னா கூட்டம் அல்ல அரசியல் கோட்பாடு, கூட்டம் அல்ல கொள்கை தான். கொள்கை நிலைப்பாடு தான் அரசியல். நான் என்ன முன்னாடி நிற்கிறவனா அப்படியே தக்க வைக்கணும்னா நான் என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறேன், என்ன செய்வோங்கிறதா அதில் தான் அந்த கூட்டம் அங்கேயே உறைஞ்சி நிற்கும், இல்லைன்னா களைஞ்சி செல்லும். இதை நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. எந்த ஐயா விஜயகாந்த் வரும்போது இது இருந்தது, ஆந்திராவில் ஐயா சிரஞ்சீவி வரும்போதும் இருந்தது, அதுக்கப்புறம் தம்பி பவன் கல்யாண் வரும்போதும் இருந்தது. தம்பி எந்த தத்துவத்தை எடுத்து வைத்து அந்த தத்துவத்திற்காக எவ்வளவு அர்ப்பணித்து நிற்கிறாரோ அதை வச்சு தான் அந்த முன்னாடி இருக்கிற கூட்டம் அங்கேயே நிற்கும். இல்லைன்னா அது கஷ்டம். அது தனிப்பட்ட முறையில் நான் அவரும் பேசும்போது கூட அதை பகிர்ந்துருக்கோம். அது ஆனால் இப்போ என் தம்பிக்கு இவ்வளவு ஆர்வமாக அவரை பார்க்க வரும்போது ஒரு மகிழ்ச்சி தானே இருக்கும். அது ஒரு பெருமையாக தான் இருக்கும். தேசிய கட்சியில் கடுமையாக எதிர்க்கிற நாம் தமிழர் கட்சி 2026 ஆட்சியை பிடிச்சிங்க அப்படின்னா மாநில நலனுக்காக சமரசமே இல்லாத அரசியல் பண்ணேன்னு சொல்றீங்க. அப்போ மாநில நலனுக்காக சமரசம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுவாங்க? எதில் நான் சமரசம் செய்வேன்னு நினைக்கிறீங்க? மாநில நலனுக்காக அவங்க ஒரு பாலிசி போட்டாங்க அப்படின்னா நீங்க தமிழ்நாடு செய்யாம இருந்தா நீங்க ஒரு சமரசம் பண்ண வேண்டிய சூழல் வந்து என்ன பண்ணுங்க? இந்திய பெருநிலத்துல எல்லா மாநிலங்களையும் இந்தி ஏற்கப்பட்டிருக்கு. நம்ம தான் எடுத்து போராடி இருக்கோம். அவன் ஜிஎஸ்டியை ஏற்றான், நம்ம எதிர்த்தோம். சிஏஏ எதிர்த்தோம். நீட்டை எல்லாரும் எழுதினான், நம்ம எதிர்த்தோம். இங்கே ஒரு தூய மரபணு உள்ள ஒரு கூட்டம் இருக்கு. அது எப்பவுமே அநீதியை எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ அண்ணன்ட்ட கொடுத்துட்டின்னு வச்சுக்க, நீ தான் எனக்கிட்ட கெஞ்சணும். ஏன்னா அவ்வளவு சேட்டக்காரன் நான். இங்க பாரு இப்போ ஜிஎஸ்டி 28 ரூபாய் எடுத்துக்கிறேன், மொத்த வரையும் எடுத்துக்கொண்டு வச்சுட்டு பேரிடர் காலங்களில் எங்கள் முதலமைச்சரை கெஞ்ச விடுறேன். வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, தரமாட்டேங்கிறான்னு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன்? தர முடியாது, என்ன பண்ணுவேன்னு கேட்பேன். நீ என்ன வெள்ளக்காரங்காலத்தில் தான் வரிகூடாத இயக்கமா? உன் கொள்ளக்காரங்காலத்துலேயும் வரிகூடாத இயக்கம்னு போடுவேன். நீ என்னை மீறி ஜிஎஸ்டி கட்டினா அங்கே மின்சார துண்டிச்சு உரிமத்தை ரத்து பண்ணி விட்டுருவேன் உன் கடைக்கு. நீ என்னை கேட்காம நீங்கள் அங்கே கொடுக்குற, இங்கே வா. இப்போ நாங்கள் என்ன முறையை கொண்டு வரோம்னா, மத்திய அரசுக்குன்னு நிதி எது? குடிமை பணிக்கு படிக்கிறேன் தம்பி தங்கையில் சொல்லுங்கள். மத்திய அரசுக்குன்னு நிதி வருவாய் பெருக்கிறதுக்கு ஏதாவது நிதி வருவாய்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மாநில அரசுகள் நிதி தானே மத்திய அரசின் நிதி. இன்னும் மொத்த நிதியை வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு நான் கேட்கும்போது ஒரு தரமாட்டேங்கிற. நீ என்ன வட்டி கடை வச்சிருக்கா? கவர்மெண்டா கந்து வட்டி கடையா? நீ உன் வேலை என்ன? எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்திட்ட. போக்குவரத்து, தொடர்வண்டி, மருத்துவம், கல்வி, கிட்டத்தட்ட ராணுவத்துல 100 விழுக்காடு அந்நிய முதலீட கொண்டு வந்துட்ட. ராணுவத்துல சீருடையை தச்சு கொடுக்குறவன் யாரு? உணவு நடத்துறது, கேண்டீன் நடத்துறது யாரு? சொல்லுங்க, யார் நடத்துறது? எல்லாமே தனியார் கொடுத்துட்ட, எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்ட. நீ பீரங்கி எங்க வாங்கின? ரபேல் போர் விமானம் எங்க வாங்கின? பிரான்ஸ்ல. துப்பாக்கி எங்க வாங்கின? சரி, எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாற்ற போற? யார்கிட்ட பதில் இருக்கு? எல்லா நாட்டிலையும் நீ ஆயுதங்களை வாங்கி குவிச்சு வச்சு இதுல எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாற்றுவ? உலக தரம் வாய்ந்த ரபேல் போர் விமானத்தை இந்தியாவுக்கு நாம் தயாரிச்சு கொடுக்கணும். பிரான்ஸுக்கு எதுவும் நேர்த்திக்கடன் இருக்க? நீ என்ன ஆட்சி வச்சிருக்க? இங்க பாரு, நீட்டு தேர்வு இருக்குல்ல, அதை நடத்துறவன் யாரு? அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம், ப்ரோமெட்ரிக்ங்கிற தனியார் நிறுவனம். நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்ய இந்த ப்ரோமெட்ரிக்ங்கிற தனியார் முதலாளிக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருக்காடா தம்பி? நாட்டில் ஒரு மருத்துவ மாணவனை தேர்வு செய்ய தகுதியற்ற நீ நாட்டின் தலைவனை தேர்வு செய்ய தேர்தல் வச்சு சரியான தலைவனை தேர்வு செய்வேன் நான் எப்படி நம்புறது? சிக்கல் புரியுதா? இப்ப என்ன பண்ணுவேன்னா 75 விழுக்காடு அந்தந்த மாநிலங்களுக்கு நிதி 25 விழுக்காட உனக்கு தருவேன். எதுக்கு? வெளியுறவுத்துறை வச்சுக்க, பணம் அச்சிடுதலுக்கு வச்சுக்க, பாதுகாப்புக்கு வச்சுக்க, மீதி எல்லாம் அந்தந்த மாநிலத்துக்கு கொடுத்துரு. எப்படி? நிர்வாகத்தை, அதிகாரத்தை பரவலாக்கிரு. மொத்தத்தை குவிச்சுக்கிட்டு மேலேறி உட்காந்துக்கிறாத, இந்த வேலையை வச்சுக்கிறாத.
இப்ப மாநில அரசு சட்டம் போட்டா மத்திய அரசு கேட்க மாட்டேன். மாநில அரசு போடுற சட்டத்தை மத்திய அரசு கேட்காதுன்னா நீ போடுற சட்டத்தை நான் என்ன இதுக்கு கேட்கணும்னு போட்டேன்னு வச்சுக்க. இங்க ஒரு நீ ரைடை போட்டு நீ தான் எனக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு போகணும். தேநீர் நீ தான் வாங்கி கொடுத்துட்டு போகணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க பாரு சண்டை போட ஆள் இல்லை, உன் வேலையை பாரியான்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால இது என்ன பண்ணுறது, நம்ம ஆகுன்னா தலையிட்டுக்கிட்டு கல்வியை எடுத்துக்கொண்டு போயிருது. நமக்குன்னு இருந்த பாரு, நம்ம மொழியை படிக்க முடியாது, நம்ம வரலாறை படிக்க முடியாது, அப்படியே ஒரு கல்வி திட்டம் இருக்கு. அதெல்லாம் ஒழிக்கணும். எதுக்கு சமரசம் செய்யணும்னு இருக்கு, எதுக்கு செய்யக்கூடாதுன்னு இருக்கு. இப்போ போர் வருது, எல்லாரும் ஒத்துழைக்கணும், நம்ம நாட்டை பாதுகாக்கணும், அதுக்கு ஒத்துழைக்கணும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.